அது எந்த விதத்தில் ஆபத்தானதுன்னு சொல்லணும்ல. நீங்கள் வெறும் பிஜேபியை மட்டும்தான் குறை சொல்கிறீங்க ஒழிய அந்த சட்டத்தில் இருக்கிற குறை என்ன? இப்போ சட்டத்தில் இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி 30 நாள்ன்றது 60 நாள் ஆகலாம். ஒருவேளை இப்போ கூட்டுக்குழு பரிசீலனை பிரகாரம் அது 60 நாள் கூட ஆகலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆகலாம் ஒழிய நீங்கள் ஜாமீனே கிடைக்காத பொழுது அமைச்சராக இருந்தால் எப்படி செயல்பட முடியும்? சிறைக்குள்ளே இருந்து செயல்பட முடியும். இதுதான் நடைமுறை. இப்போ கேட்குற கேள்வி இதுதான். சிறைக்குள்ளே இருந்து எப்படி நீங்கள் அமைச்சராக செயல்பட முடியும்? மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும்? இதுதான் முதல் கேள்வி. இது வந்து யதார்த்தமான கேள்வி இல்லை. நீங்கள் குற்றத்தை நீ வந்து நான் குற்றவாளி அற்றவன், நான் நிரபராதி நிரூபிக்கலாம் வேண்டாம். இல்லை, இவங்க என்ன சொல்கிறாங்க, அமைப்புகளுக்கெல்லாம் அதிகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. எந்த அமைப்புகளுக்கு அதிகாரம்? இடி மாதிரி கூடிய அமைப்புகளுக்கு அதிகாரம் கிடைப்ப டிவிஎஸ்சியில் இப்போ நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி என்ன பிஎம்எல்ஏல ஒருத்தர் வந்து டிடென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வெளியே அந்த ப்ராசஸ் ட்ரையல் எடுக்கிறதுக்கே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, இப்போ நீங்கள் 84 அமெண்ட்மெண்ட் சொன்ன ஆர்பி ஆக்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட்டு, அதை வந்து கிழிச்சு போட்டார் யார்? ராகுல் காந்தி. அது அமெண்ட்மெண்ட் கொண்டே வரல. 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் சிறை தண்டனை அடைந்தால் உங்களுக்கு வழியே இல்லை, உங்கள் பதவி போயிடும். அப்படி தானே? அப்போ பொன்முடி வழக்கில் என்ன ஆச்சு? ஐயா ராகுல் காந்தி வழக்கில் என்ன ஆச்சு? சூரத் நீதிமன்றம் 2 வருஷம் கொடுத்துச்சு, பார்லிமெண்ட் பதவி போச்சுல்ல. ஆனால் நீதிமன்றம் என்ன செஞ்சு? அந்த சட்டம் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. லீலா தாமஸ் வழக்கில் கொடுத்த சட்டம் எக்ஸிஸ்டில் இருக்குது. 8(3) பிரகாரம் 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் தண்டனை பெற்றிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பதவி போயிடுன்னு. அதை மீறி நீதிமன்றம் இப்போ கொடுத்துச்சா இல்லை? ராகுல் காந்திக்கு மீண்டும் பதவி, பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் கொடுத்துச்சா இல்லையா? 3 வருஷம் தண்டனை. அதாவது இல்லை என்ன சொல்லுங்க, மேல்முறையீட்டுல தடை வாங்கினார் ராஜீவ் காந்தி. இருங்க மேல்முறையீட்டுல தடை வாங்கினார். யாரோ ஒருத்தர் பேசுங்க. ஒருவர் சொல்லுங்க. ஒருவர் மட்டும் தெரியுங்க. ஒருவர் மட்டும் 2 வருஷம் ராகுல் காந்தி ஊழல் வழக்கு, டிஃபமேஷன் வழக்கு. சார் எனக்கு தெரியும் சார். நான் இப்ப சொல்லிட்டா என்ன சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க சார். பின்ன உங்களுக்கு தெரியல. அதாவது those who are chores are ending with the suffix name Modi. இதுக்கு தான் அவங்க சூரத். ஆமா, பின்னா எந்தெந்த திருடர்கள் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் பின்னாடி மோடின்னு முடியுது. அப்படின்றது தான். அதுதான் பழைய கதை சொல்றீங்க. நீங்க பாருங்க, அவர் பேர் மோடி நான் என்ன தான். சொல்றேன், மோடின்னு சொல்லாதே. இல்ல சார் அது நீதிபதி கிட்ட கேளுங்க சார். என்கிட்ட கேட்டா நீதிபதி கிட்ட கேளுங்க சார். நான் கொடுத்திருக்காரு சொல்றேன் சார். இல்ல இப்ப நீங்க இல்ல சார் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சார் 2 பேர் சேர்ந்து அவர் மேல யாரோ ஒருத்தர் பேசுங்க. பொன்முடிக்கு 3 வருஷம் இல்ல யாரோ ஒருத்தர் பேசுங்க. அதுக்கு அப்புறம் 8(4) என்னாச்சு சட்டம்? சேன் சார் ஒரு நிமிஷம் என்ன நீங்க சட்டமே தெரியாம பேசுறீங்க? 2 பேர் சேர்ந்து தரவா பேசலாம். இதுல என்ன இருக்குன்னா 2 வருஷம் ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். அவர் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நான் உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன், பேசுங்க. குற்றவாளி எல்லாரும் ஒரே இந்த விஷயம் யார் பேசுறது கேட்காது. தவறான செய்தி சொன்னா குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, நீங்க குறுக்கிட்டா தப்புன்னு சொல்லல. உங்களுக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்து பேசுறீங்க, யார் பேசுறது கேட்காது. அதுதான் உங்களுக்கு தெரியல. எல்லாரும் பேசுங்க. ஒரே நிமிஷம். லல்லு பிரசாத் என்ன கொடுத்தாங்க? லல்லு பிரசாத்துக்கு என்ன கொடுத்தாங்க? லல்லு பிரசாத் ஸ்டே கொடுத்தாங்களா? லல்லு பிரசாத்துக்கு ஸ்டே கொடுத்தாங்களா? இருங்க ஐயா. 84ல 2013ல கிழிச்சு போட்டார்ல ராகுல் காந்தி. அதுக்கப்புறம் எதுக்கு லல்லு பிரசாத் சிறைக்கு போனாரு? எதுக்கு அவர் பதவி போச்சு? ரேரஸ்ட் கேசஸ்ல நீதிமன்றம் இந்த மாதிரி ஸ்டேக்கள் கொடுக்கும், திருப்பி ரிவாம் கொடுப்பாங்க. அதுதான் முக்கியம். இல்லைன்னா 2 வருஷத்துக்கு மேலனா பதவி போயிடும் அப்படின்றதான். அது போலதான் இந்த சட்டத்திலையும் நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கும். 5 ஆண்டுகளுக்கு அதற்கு மேற்பட்ட நீதிமன்றத்துக்கு வழி இருக்கிறது. நீதிமன்றம் செய்யும். இப்ப 30 நாள் ஆயிடுச்சு. எனக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட்ல எனக்கு அமைச்சர் பதவி போகும். இந்த சட்டத்தின் பிரகாரம் எனக்கு பிணை வேண்டும் என்றால் நீதிமன்றம் அதை 2 முறை பரிசீலிக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கீழே ட்ரையல் கோர்ட் ஒருவரை குற்றவாளி என்று சொல்லிவிட்டால் அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் அப்பீல் இருக்குது, செகண்ட் அப்பீல் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் எஸ்எல்பி வரையும் அவருக்கு ரைட் இருக்குது. ஒரு நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று சொல்லிவிட்டால் ராகுல் காந்தி வழக்கில் என்னன்னா ட்ரையல் கோர்ட்டு அவர் வந்து டிஃபமேஷன் கேஸில் அவர் வந்து அந்த சோர்னு சொன்ன வார்த்தை தவறானதுன்னு சொல்லி தண்டனை கொடுக்குது. அதை குஜராத்தி நீதிமன்றமும் உறுதி செய்யுது. உச்ச நீதிமன்றம் செல்லும் பொழுது அவருடைய எஸ்எல்பி வழக்கு கிரிமினல் அப்பீல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதில் அவருக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. ஸ்டே ஆஃப் கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. கன்விக்ஷனை நிறுத்தி வைக்கக்குள்ள
அந்த நிறுத்தி வைக்கக்குள்ள வழக்கே தவறா சொல்றாரு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டோமேட்டிக்கா பேசி முடிச்சாரு சார். சோர்ன்ற சொல்ல வழக்குல கிடையாது, மோடின்ற வழக்குல தான் சார். தண்டனை கிடைச்சது மோடின்ற வழக்குல, சோர்ன்ற வழக்குல கிடையாது. இல்ல என்ன நான் அவருக்கு புரியாம பேசுறேன். ஒரே ஒரு சொல்றேன். அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கிரிமினல் அப்பீல் ராகுல் காந்தி தாக்கல் செய்யப்பட்ட கிரிமினல் அப்பீல்ல கீழமை நீதிமன்றத்தினுடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஸ்டே ஆஃப் கன்விக்ஷன் கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்ட போது அவருக்கு மீண்டும் பதவி வந்தது. இதெல்லாம் நம்ம சட்டத்துல இருக்கு சார். நான் பேசி முடிச்சறேன் சார். அப்புறம் சொல்லுங்க. பேசி முடிச்சறேன். சென்டென்ஸ் கன்விக்ஷன் ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியல. நீங்க எப்படி வழக்கறிஞர் சென்டென்ஸ் நிறுத்தினா கிடையாது, கன்விக்ஷன் நிறுத்தி வச்சதா, தண்டனை நிறுத்தி வச்சாலும் உங்களுக்கு கிடையாது, தீர்ப்பை நிறுத்தி வச்சதா. பேசிறா தீர்ப்பை நிறுத்தி வச்சாரு. அவரு அத சொல்ல மாட்டாரு. ஒரே ஒரு விஷயம் சார், தீர்ப்பு இல்ல சார், தண்டனையும் தீர்ப்பு ஒண்ணுதான் சார். தண்டனையும் தீர்ப்பும் வேற வேற. இல்ல சார், இல்ல நம்ம பேசும்போது ஒவ்வொருத்தர் பேசினா சரியா இருக்கும். கன்விக்ஷன் வேற, சென்டென்ஸ் வேற. கன்விக்ஷன் வேற, அதுதான் தண்டனை. தீர்ப்பு தமிழ்ல கன்விக்ஷன் சென்டென்ஸ். கொஞ்சம் இருக்க சொல்லுங்க. அவருக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஸ்டே ஆஃப் கன்விக்ஷன். பதவி மீண்டும் கிடைத்தது, வீடும் கிடைச்சது. ஆமா. சென்டென்ஸ் பண்ணதா, கன்விக்ஷன் பண்ணதா? அவர் சார் அவருக்கு சிறை தண்டனை வழங்கினாங்கல்ல, அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஸ்டே ஆஃப் கன்விக்ஷன். புரியுதா? அதனால அவருக்கு அந்த பதவி மீண்டும் கிடைத்தது. அவர் சொன்ன மாதிரி வீடும் கிடைச்சது. அமைச்சர் பொன்முடி வழக்கிலையும் மேல்முறையீட்டில் அவருக்கு அந்த ஸ்டே ஆஃப் கன்விக்ஷன் கிடைச்சது, அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. அதெல்லாம் சட்டத்திலே இருக்கு சார். நம்ம இந்த சட்டத்தை ஏன் நம்ம எதிர்க்கிறோம்னா, நீதிமன்றத்தினுடைய ரோலை சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய, அதாவது மாண்டெஸ்கு என்ற பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் 3 சொல்றார் சார். தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அதிகாரத்தை பகிர்றார் சார். பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேஷன் ஹேஸ் டு எனாக்ட் லாஸ். சட்டமன்றம் சட்டத்தை ஏற்ற வேண்டும். எக்ஸிக்யூட்டிவ் ஹேஸ் டு என்ஃபோர்ஸ் லாஸ். அரசு அதிகாரிகள் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அண்ட் ஜுடிஷியரி, நீதிமன்றம், ஜுடிஷியரி ஹேஸ் டு இன்டரப்ட் லாஸ் அண்ட் ஹேஸ் டு see whether the law is in consonance with the constitution. அதாவது நீதிமன்றங்கள் ஏற்றப்பட்ட சட்டங்கள் முறையாக பின்பற்றப்படுகிறதா, அந்த சட்டங்கள் அரசியலமைப்புக்கு எதிரானதாக இருக்கிறதா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டிய சுப்ரீம் கோர்ட் இஸ் தி வாட்ச் டாக் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த 3 அதிகார பகிர்வில் இந்த சட்டம் அந்த அதிகார பகிர்வு தியரியை எதுக்குது? என்ன காரணம்னா, ஒரு பதவி பறிப்போ ஒரு தண்டனையோ வழங்கக்கூடியது நீதிமன்றத்துக்கு உள்ள பவர். நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை இந்த அரசு அதிகாரிகள் இந்த சட்டத்தின் மூலம் எடுத்துக்கொள்வார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், ஒரு மத்திய இதுல பிரதமரையோ ஒன்றிய அமைச்சரையோ கொண்டு வந்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை சார். அந்த ஒன்றிய பிரதமருக்கு கீழ் உள்ள ஒன்றிய அமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள இடியோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ பிரதமர் மேல வழக்கு போடுமா? சொல்லுங்க. போடுமா? இல்ல கேளுங்க, சொல்லுங்க. அப்படிங்கக்குள்ள இவங்க என்னமோ மோடி சுத்தமானவர், மோடியே பிரதமர் உள்ள கொண்டு வந்துட்டாங்கிறதெல்லாம் இல்ல. இந்த சட்டம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, குற்றவியல் துறைக்கு எதிரானது.